ஜெய் குருதேவ். இது சீக்ரெட் டாக்டரோட 29வது ஸ்பீச்சை நம்ம கேட்குறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் நீங்கள் கண்டிப்பாக இதை கேட்க முடியும். இந்த வீடியோவை பார்த்தா தான் அவர் சொல்கிறது இந்த லிங்க்கு நன்னா புரியும். அது இந்த சீக்ரெட் டாக்டரின் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டு தான். இதை அவள் தெலுங்கில் சொல்லியிருக்கிறத நான் தமிழில் எனக்கு புரிஞ்ச அளவு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படியுமே சீக்ரெட் டாக்டரின் ஒவ்வொரு ஸ்பீச்லேயும் ஒரு பாயிண்ட் அவர் கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஒரு சாதனை மாதிரி சொல்கிறார். நம்ம எல்லாம் புரியலனாலும் அந்த ஒரு சாதனையை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாலே மெதுவாக இந்த சீக்ரெட் டாக்டர் நமக்கு புரிஞ்சிடும். கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து எனக்கும் அது நல்லா புரியும். இது இந்த வீடியோவை பார்த்தாக்கா அந்த வீடியோவில் இருக்கிறத ஃபுல்லாக பார்த்தாலே அதே நன்னா ஃபஸ்ட்டு இந்த படமே நமக்கு நன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இந்த சர்க்கிள் தீபம் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில். புராண காலத்தில் ஜம்பு தீபம் அப்படின்னு சொல்லுவோம். 7 தீபம் இருக்குது. 7 × 7 49. தீபம்னா இங்கிலீஷில் குளோப் அப்படின்னு சொல்கிறோம். 2 சைடில் இருக்கிறத பாருங்கோ. மானசிக அரூபஸ்தாயில் இருக்குது, ஸ்வரூபஸ்தாயி. 7 கிரகம் இருக்குது, ஸ்தூல ஜகத்தில் இருக்குது. 7 கிரகத்துலேயும் ABCDEFG அப்படின்னு இருக்குது. ஒரு கிரகம் ஆக்டிவாக இருக்கும்போது 7 கிரகமும் ஒரே டயத்தில் ஆக்டிவாக இருக்காது. இப்போ பிருத்வி ஆக்டிவாக இருக்குது. ஸ்தூல ஜகத்தில் உள்ள புத கிரகம் பாக்கி 2 ஜகத்துலேயும் கூட இருக்குது. காமமய ஜகத்தில் உள்ள கிரகம், மனோமய ஜகத்தில் உள்ள கிரகம் எல்லாம் இருக்குது. புத்தின்னு ஒரு கிரகமும் இருக்குது. பாக்கி உள்ள 6 கிரகமும் இப்போ நம்ம ஒரு கிரகத்தை பற்றி நம்ம சொன்னால் பாக்கி இருக்கிற 6 கிரகமும் நமக்கு மனசில் நினைவுக்கு வரணும். அந்த பாக்கி இருக்கிற கிரகத்தை பற்றி நம்ம அதை பற்றி நினைவுக்கு வரலைன்னா நம்ம சீக்ரெட் டாக்டரின் படிக்கிறது கேட்குறது சரியாகாது. ஒன்று, ஏ கிரகம் ஆக்டிவாக இருக்கும்போது மன்வந்திரம் கல்பம் யாவும் நினைவுக்கு வர இதற்காக இதை சொல்கிறேன். நாம் மானசீக ஸ்திதியில் உள்ள சொரூபஸ்தாயில் இப்போ பேசுகிறோம். கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். நான் உங்களோட இப்போ பேசுகிறேன், நீங்கள் என்னோட பேசுகிறேன். எப்படி கிரகத்திற்கு கவுண்டர் பார்ட்லாம் இருக்கோ, அதாவது நம்ம சரீரத்துக்கும் கவுண்டர் பார்ட் இருக்குது. அதாவது சரீரம், காமமய சரீரம் சொரூபசாயில் இருக்கும். நம்மளோட லைஃப்னு ஆலோசிக்க முடியறதா? நம்ம லைஃப் எங்கே இருக்குது எப்படின்னு அப்படிங்கிறது இந்த சொரூபசாயில் ஆலோசிக்கிறதுக்கு நம்மளால் முடியறதா? அப்படி ஆலோசனை பண்ணினா நாம் நம்ம மானச ஸ்தாயில் உள்ள சொரூபஸ்தாயில் பேசுகிறோம். சரீரம் இருக்குது அப்படின்னால காமமய சரீரம், மனோமய சரீரம், புத்தி, ஆத்மமய சரீரம் எல்லாம் இருக்குது. இது ஆஸ் அபவ் சோ பிலோ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். இது பற்றி தெரிஞ்சுட்டா 49 ரகமான நம்ம இதனோட இந்த கான்செப்டை நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம சுவிட்சு ஆஃப் ஆன் பண்ணி தெரிஞ்சுட்டா 49 கிரகத்தோட இதையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பூமியில் இருக்கிற மனுஷால கூட நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன செய்கிறோம், நம்ம அரூபா சொரூபா புரியல போல் இருந்தாலும் அதே நாம் உபயோகிக்கிறோம். நாம் மனசில் உள்ள அட்சர சமூகம், அதாவது நீ ஒரு உருவத்தை பார்க்குற அப்படின்னா என்ன, கிரகம் சொரூபா ஸ்திதியில் என்கிற அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், சோ ரூபா அப்படின்னு அந்த நம்ம ப்ரொனவுன்சியேஷனுக்கு ஒரு ரூபம் கொடுக்குறோம்.
அப்போ அந்த அட்சரத்தை பார்க்குறோமா இல்லையா? கிரகம் அப்படின்னா சொரூப ஸ்திதியில் இருக்கும். அந்த அப்போ அட்சரத்தை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நாம் மனசில் இருக்கோம். எப்படிப்பட்ட ஆலோசனை வருது? நமக்கு ரூபம் உள்ள தாட்டு வருது. காமமய சரீரம், ஸ்தூலம் இல்லை அப்படிங்கிறோம். மனுஷிக்கு மனசு ஆயிரக்கணக்கான வருஷமாக அதை இந்தப்படி தான் நம்ம மனுஷா அதனோட வேலையை பண்ணுறது. ஒரு கிரகம் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு சீக்ரெட் டாக்டர்னு சொல்கிறா. நம்ம மனசில் ஒரு ஆலோசனை வந்த உடனே உன்னோட மனசு அதை நன்னா பிடிச்சிக்கிறது. அது ரூபம் உள்ள ஆலோசனை. அதை தான் மௌனம் வாக்கியா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இதை சொல்லும்போதே உன்னோட மனசை ஆலோசனை பண்ணுறது இல்லையா? அதாவது எனக்கு கவுண்டர் பார்ட்டாக நீ இருக்க. அதே சுரூப மானசிக ஸ்திதிக்கு போய் உனக்கு நினைவு வந்த உடனே இதுக்கு சம்மந்தப்பட்ட, அதாவது நம்ம இப்போ சொன்ன உடனே இதுக்கு சம்மந்தப்பட்ட முன் அனுபவமும் உனக்கு நினைவுக்கு வரும். அப்போ இந்த கோரிக்கை, எமோஷன்ஸ் ரகரகமாக எல்லாமே மனசில் ஒரு படிப்படியாக நினைவுக்கு வரும். கொஞ்சம் ஸ்பஷ்டமான அவபாகனம், அதாவது புரியுறது தெரியும் நமக்கு. இதை கர்மா அப்படிங்கிறோம். கர்மா செய்கிறதுக்கு பிரேரணை வரும். அது கர்மா எப்படி செய்யணுங்கிற ஒரு ஆலோசனை வரும். சொரூப சிதியில் ஆலோசனை இது வரை உள்ள அனுபவத்தால் கோரிக்கையாக மாறி அது பிரேரணையாக மாறும். பிரேரணைனா பிளானாக மாறும். அது பூமி மீது ரூபமாகும். இதை பார்க்கறது சொரூப லெவலில் புத்திக்கு நினைவு வரும். ஆலோசனை கோரிக்கை ரூபமாகும். அப்புறம் பிரேரணை ரூபமாகும். பௌதிக ஜகத்தில் உள்ள புத்தி, அதாவது பௌதிக ஜகத்தில் ஒரு புத்தி இருக்குல்ல, அது நெருப்பில் கை வச்சா சுடும் அப்படிங்கிறது தெரியும். ஆனாலும் அந்த கை வெய்ய அப்படிங்கிற ஒரு கோரிக்கை உன் உடம்பு உள்ளுக்குள்ளேருந்து வருது. எந்த நெருப்பில் கை வச்சாலும் கை சுடும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பிரின்சிபிள். அந்த தாட்டு நமக்கு வந்துடும். அப்போ காமமய சரீரம் உன்னை கை வைக்கிறதுக்கு விடாது. நம்மளோட லைஃபு பேட்டர்ன் ஆஃப் லைஃப் இப்போ சொன்ன லாஜிக்கில் தான் நடக்கிறது. அதை கிரகிச்சுக்கிறது. இதை சயின்ஸுன்னு சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் அப்சர்வேஷன் நடக்கிறது. கிரகம்னா கிரகிக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு கிரகம் சொரூப சிதி காமமய அனலைஸ் செய்கிறோம். இதை லா அப்படிங்கிறோம். இந்த லா எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். சயின்ஸில் இதை ரூல்ஸுன்னு சொல்லுவா. நேம் ஒன்றும் கூட சொல்லலாம். இது ஒரு சைக்கிளில் இருக்கிறதுனால தான் ஏ பி சி டி இ எஃப் ஒரு ரவுண்டுன்னு சொல்கிறோம். இதை சுதர்சன சக்கரம் கூட சொல்லலாம். 7 குளோப்ஸ் கம்ப்ளீட் ஆனாக்க செகண்ட் வருது. அது மாதிரி 3 4 5 7 ரவுண்டும் கம்ப்ளீட் ஆனாக்க பிளானட்டரி ரவுண்டு அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு ஹாரம் மாதிரி ஆடுது. 7 ஃபுல்லானாக்கா அதில் பிராணன் இருக்குது. பிருத்திவி கிரகத்தில் தான் பிராணன் இருக்குது. எந்த கிரகத்தில் பிராணன் அதிகமாக இருக்கோ அந்த கிரகத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். 3 ரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு செயினில் என்ன நடக்கிறது அப்படின்னு ஊகிக்கிறோம். ஒவ்வொரு கிரகமாக ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒன்று ஆக்டிவேட் ஆகுது.
மொத்தமாக ஆக்டிவேட் ஆனால் அது பூர்த்தி ஆனால் ஒரு ரவுண்டு 7 முறை அது வந்தால் ஒரு பிளானட்டரி பூரா ஆகும். இதே போல் 7 தடவை ஆச்சுன்னா அது அனுபவம் எடுத்துட்டு வருது, மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. இது மாதிரி 3 ரவுண்டு போனால் 3 × 7 21 பூர்த்தி ஆகிறது வருது. திருசப்த சமித கிரகா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ லாஸ்ட்டில் நன்னா மனசில் படுறது, அதை தான் சந்திர பிரபாவம்னு சொல்கிறோம். சந்திரமா மனசா அப்படிங்கிறது. ஆஃப்டர் எர்த்து செயின் பூரா ஆகலை, 4th ரவுண்டில் இருக்கும். 4th ரவுண்டில் நடுவில் இருக்கும், எக்ஸாக்ட் சென்டரில் இருக்கும். அது எவ்வளோ மன்வந்திரம், கோடி கோடி வருஷத்துக்கு பிறகு சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்தது. சீக்ரெட் டாக்டரின், நாஸ்டர்டாம் சொன்னது, பவிஷ்யத் புராணம் சொன்னது எல்லாம் இது தான். கரெக்டாக 5000 இயர்ஸுக்கு அப்புறம் கிருஷ்ணரோட நிர்யாணம் ஆனப்புறம் ஒரு பாயிண்ட்டு சொல்கிறோம். சிருஷ்டியில் கோடி 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 கோடின்னு சொல்லுவாள். எவல்யூஷனில் நம்ம இருக்கோம். மறுபடியும் கோடி கோடி கோடியில் போவோம். 5th ரவுண்டு 7th ரவுண்டு லைஃபு எங்கே இருக்குது? 7th பூரா ஆனால் பரிணாம கிரமம் முழுசாக ஆச்சு. பூமியில் இருக்கிற மனுஷ ஜாதி பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு பரிணாம கிரமத்தில் இவ்வளவு பண்ணணும். இதை நம்ம 2-3 தடவை கேட்டால் தான் புரியும். இதை எர்த் ஸ்கீம் பரிபூர்ணம் ஆனது அப்படிம்போம். அந்த எர்த் ஸ்கீம் பரிபூர்ணம் ஆனது அப்படின்னா நிர்வாணம் அப்படிங்கிற ஸ்டேஜ் வரும். நிர்வாணங்கிற ஸ்டேஜை பற்றி நீ கவலைப்படாத. நம்ம செய்ய 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 நம்ம அந்த வழி தான் போயின்னு இருக்கோம். இன்றைக்கும் கிடைக்கலாம், நாளைக்கும் கிடைக்கலாம். அந்த லைஃப் ஸ்டேஜுக்கு நம்ம போவோம். 7 குளோப் மன்வந்திரம் சீக்ரெட் டாக்டரின் மாஸ்டர் இதை, அதாவது பிளாவர்ட்ஸ்க்கு இதை வெளிப்படையாக எல்லாருக்கும் ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் கூட இவ்வளோ சொல்லியும் நமக்கெல்லாம் புரியல. அதுங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. கல்கி அவதாரம் பற்றி சொல்கிறோம், கால்குலேட் செய்கிறோம். 7 ரவுண்டு 7 ஸ்கீம். மனசு இதை கூட ஆலோசனை பண்ணி ஆஸ் அபவ் ஸோ பிலோ. ஸ்கீம் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோ. இதை எல்லாம் பண்ணுறது ஒரே ஆத்மா தான். இது எல்பெட்டின் எப்போ பிறந்தாங்கிறது இது தெரியல இன்னும். ஒரே ஆத்மா தான் இது எல்லாமே தாண்டி தாண்டி வெளியே வருது. 10 நடந்தால் அது சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறோம். 7 × 10 ஒரே ஒரு முறை தான் அது நடக்கும். இமம் விவசதே யோகம் புரோக்தவான் அப்படின்னு சொல்கிறான். பிளாவர்ட்ஸ்மி சொல்வா, நாம் புரிஞ்சுக்கல என்னாலும் நம்ம இப்போ இதை கேட்டுட்டு நமக்கு புரியலையேன்னு நிராசைப்பட வேண்டாம். இதை இப்போ நம்ம ஒரு தடவை கேட்டுட்டா கண்டிப்பாக அது நம்ம மைண்டில் ஸ்டோரேஜ் ஆகிடும். எப்பயோ ஒரு டைம் கண்டிப்பாக நமக்கு அதை புரிய வைப்பா. அந்த ஸ்டேஜ் நமக்கும் தாண்டுவோம். அந்த ஸ்டேஜ் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு நமக்கு அனுகூலமாக சூழ்நிலை ஏற்படும். அப்போ அந்த கிரகம் சக்தியோடு இருக்கோ, அது சூரியனில், அது சூரியனுக்கு பதிலாக நீன்னு நினச்சிக்கோ. இதே அது இது ஸ்கீம் ஆஃப் எவல்யூஷன். அந்த கிரகம் ஆக்டிவாக இருக்கோ அதன் பெயர் மீது நடக்கிறது. ஜூபிட்டர் ஆஃப் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். சம்பூர்ண பரிணாமக்கிரமம் நடக்கிறது. 3 ரவுண்டு ஆகிட்டு 4வது ரவுண்டில் நம்ம நடுப்புற இருக்கோம். வல்குனோ, எர்த், ஜூபிட்டர், சேட்டன், யுரேனஸ், நெப்டியூன். இதை புரிஞ்சுக்கோங்க.
நாம் பிருத்திவியில் 4th ரவுண்டில் நடுப்புற இருக்கோம். கம்ப்ளீட் பேலன்ஸு பண்ணிக்கிறோம். ஜூபிட்டர் 3rd 2nd ரவுண்டில் இருக்குது. இப்போ கச்சதேவையான கதை நமக்கு எல்லாருக்கும் தேவை. இந்த கதையை நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்கணும். அந்த தேவதைகளுக்கு அமிர்தத்துவம் எப்படி கிடைச்சிது அதை நம்ம கேட்கணும். சனி மகராஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் இருக்கா, அது பூரா ஆகலை. யுரேனஸ் வந்து அது கவனி. வருணன் அது வந்து சமுத்திர மகாநகரத்தை, காமமய கோஷத்தை அது கண்ட்ரோலில் வைக்கிறது. நம்ம ஜஸ்ட்டு பிகின் சொல்கிறதே 5-6 கோடி வருஷம் ஆயிருக்கும். 8, 9, 10 இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. பிரம்மாவோட கல்பந்திரம் வந்து 4,32,00,000 வருஷம். துவாபரயுகம் வந்து 8,64,00,000 வருஷம். திரேதாயுகம் வந்து 12,96,00,000. கிருத யுகம் வந்து 17,28,00,000. இதை வந்து டைமில் சொல்லலாம், ஹவர்ஸு இதில் சொன்னாக்க கலியுகத்தில் 4,320, துவாபரயுகத்தில் 8,040, திரேதாயுகத்தில் 12,960, கிருதயுகத்தில் 17,280 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இதே ஒவ்வொரு எவல்யூஷன்லேயும் 49 இருக்குது. கிரகம் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறா. இது சரீரத்தில் நம்ம சரீரத்திலேயே இருக்குது. நம்ம சரீரத்திலேயே ஒவ்வொரு சக்கரம் இருக்குல்ல, அந்த சக்கரத்தை பற்றி எல்லாம் சொல்கிறா. 49 தளம் இருக்குது. நம்ம சரீரத்தோட எப்படி லிங்கப் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறா. ஒரே பாடியில் 10 லிங்கப் ஆகிருக்கு. அது எப்படி பாக்கியமாக பார்க்க முடியறது அப்படிங்கிறது. பிரம்மாவுக்கு 100 வருஷம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு டே. 14 மன்வந்திர காலம் மகாயுகம். இதை வச்சு தான் இது செய்ய முடிஞ்சால் நம்ம வந்து இதெல்லாம் உபயோகித்து எல்லாமே பண்ணலாம். இந்த ஸ்டான்ஸாலாம் நான் அப்புறம் படிக்கிறேன். மனுஷ சரீரத்தில் 49 எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். மூலாதாரத்துக்கு 4 பெட்டல்ஸு. சுவாதிஷ்டானம் 6 பெட்டல்ஸு. மணிப்பூரகம் 10, அநாகதம் 12, விசுத்தி 16, ஆக மொத்தம் 48. ஆக்ஞாங்கிறது 1, 49. ஜபமாலை நம்ம பண்ணும்போது இதில் வச்சு ஜபம் பண்ணினா ரொம்ப விசேஷம், அது நல்லது கூட. சகசிராரத்தில் ஒரு 3,
அது சகசிராரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 இப்படி சேர்ந்தால் 54. இது மேலே 54, கீழே இறங்கி வந்தால் 54, இதை 108. இதை ஜபம் பண்ணினா இதை ஜபமாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணலாம். மனசை அந்தந்த இடத்துல வச்சுட்டு இப்படி ஜபம் பண்ணிட்டு வந்தாக்க மேலேருந்து 54, கீழே வந்தால் 54, 108 ஆகும். நம்ம ஆக்ஞா ஒரு சக்கரம், சஹஸ்ரம் ஒரு சக்கரம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஒரு தளம் அப்படி ஒரு அட்சரம்னு. நம்ம இப்போ சாதாரணமாக சுவாசம் எடுத்துக்கிறது 2 செகண்டு எடுத்துட்டு 2 செகண்டு விட்றோம். இந்த டயத்தை நம்ம 8 செகண்டாக பண்ணிண்டா நம்ம தியோபர யுகத்துக்கு போகலாம். உடனே ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டாம். நிதானமாக லாங் டீப் ரித்தமெட்டிக் பிரெத்து எடுத்துக்கணும். அது செய்ய 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 தான் பழகும். இது நமக்கு ஒரு கேள்வி வரவே இல்லை, பிரகஸ்பதிக்கெல்லாம் சஞ்சீவனி வித்தியை ஏன் வேணும் அப்படிங்கிறது யாருக்குமே வரல அந்த கொஸ்டின். திரேதாயுகத்தில் உள்ள ராஜா சூரிய வம்சம். துவாபர யுகம் மகாபாரதத்தில் நடந்தது. அவங்க 2-8, பீஷ்மரும் 8வது ஜனனம், கிருஷ்ணரும் 8வது ஜனம். லாஜிக்கு சொல்லின்னு இருக்கேன், இதை புரிஞ்சுக்கோங்க. நம்ம இதுக்கெல்லாம் பிரயத்தனம் பண்ணுறோம். நேச்சுரல் பிரெத்து வேணும். அன்நேச்சுரலாக பிரயத்தனம் பண்ணாத, சகஜமாக நடக்கணும். அப்போ தான் ரிசல்ட் வரும். டீப் பிரீத், ஸ்லோ டீப் ரித்தமெட்டிக் பிரீத். இதை ஆர்மி ஆஃப் வாய்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சகஜமாக நடக்கும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வரும். இதை ஒவ்வொரு அட்சரம் கூட சொல்கிறா. இது வெளியில் இருக்கிற ஞானத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கிற ஒரு ஸ்திதி மனுஷனுக்கு வந்துடுத்து. இது ஸ்டான்ஸாவை பற்றி சொல்கிறா. அது அட்சரம் சொல்கிறேன். மூலாதாரம் லம், சுவாதிஷ்டானம் வம், மணிப்பூரகம் ரம், அநாகதம் யம், லம் வம் ரம் யம் ஹம் ஓம். 49 தடம், 49 அட்சரம் இருக்குது. இந்த எல்லா அட்சரத்தோட தேவதைகளை, அதிதேவதையை கண்ட்ரோல் பண்ணுறது சகசிராரம். இது வரைக்கும் நம்ம மன்வந்தரம் பிரம்மா பிரயத்தனத்தினால வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம தேவதைகளுக்கு உபயோகமாக இருப்போம். அது தேவதைகளுக்கு உபயோகமாக இருக்கிறத, அதுக்கு நம்மளோட சாதனை ரொம்ப முக்கியம். ஆ யா ஹூ அப்படின்னு புத்தர் இதில் ஓம் சவுண்டு. நம்ம ஓம்காரமாக சொல்லலாம்.
7. We who are born from the primordial flame, mana